வணக்கம். இன்றைய இந்த காணொளி டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்திலே இடம்பெற்ற தேர் திருவிழா. மிகவும் சிறந்த முறையிலே இந்த தேர் திருவிழா இடம்பெற்றது. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். இந்த ஆலயம் கடந்த 2 வருடங்களாக புனரமைக்கப்பட்டு கற்களாலே உள்ளுக்கு கட்டப்பட்டு இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த வருடம் திருவிழாக்கள் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. டொரண்டோவிலே பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இந்த டொரண்டோ வரசித்தி விநாயகர் ஆலயமும் ஒன்றாகும்.
இன்றைய தினம் பஞ்சமுக பிள்ளையார் உள்வீதி வந்து தேரிலே வெளிவீதி வருவதற்காக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே அடியவர்களுக்கு தண்ணீர் பந்தல்கள் அமைத்து இந்த பழங்கள் வழங்குவதற்காக இங்கே கொட்டல்கள் அமைத்து இங்கே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் அழகாக எல்லா பழங்களும் மாம்பழம், ரம்புட்டான், பிலாப்பழம், வாழைப்பழம் என்பன இங்கே இருக்கின்றன. இப்பொழுது பஞ்சமுக பிள்ளையார் தேரில் ஏறி வெளிவீதி வந்து இந்த அடியவர்களுக்கு அருட்காட்சி கொடுக்கின்ற இந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அடியவர்கள் தேங்காயை அடிப்பதற்காக எல்லோரும் தேங்காய் கையிலே எடுத்து இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் இங்கே சிதறு தேங்காய் அடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். Everybody, one dog. சரியாக 9 மணிக்கு விநாயகர் பெருமான் வீதிவலம் வருகின்ற இங்கே பல அடியவர்கள் கற்பூரச் சட்டி, பாட்குடம் என்பன எடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே காவடிகள், இங்கே பல காவடிகள் இருக்கின்றன. அதை விட 2 பறவை காவடிகளும் இருக்கின்றன. அதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும்.
இங்கே தேருக்கு பின்னாலே புரதட்டையும் எடுத்திருந்தார்கள். அதற்கு பின்னாலே பஜனை நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு பின்னாலே இங்கே பறவை காவடிகள் ஆயத்தமாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே 2 பறவை காவடிகளை காணக்கூடியதாக இருந்தது. அடியவர்கள் பக்தர்கள் இந்த பறவை காவடியை சுற்றி நின்று பார்ப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது இங்கே பந்தல்கள் அமைத்து இங்கே மோர், நெல்லிக்கிரஸ், சர்பத் என்பனவும் வடை, சுண்டல்கள் என்பனவும் இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கு.
இங்கே டொரண்டோ மேயர் வருகை தந்திருந்தார். அவர் தேருக்கு செல்வதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். Hey, what a beautiful morning, and it's really phenomenal to welcome all of you here. Everyone that are from across the Greater Toronto area to the Veracity Temple, the annual Grand Chariot occasion. Now today is very special because it is the first time that this chariot has been since the opening of the beautiful Black Granite Temple, the renovation, on time, on budget, and it is uplifting. You walk in, you feel that your wishes are coming true. You feel blessed when you walk in by all the phenomenal granites that are carved very carefully, beautifully, and shipped to Canada, to Toronto. Volunteers, the devotees, all of you that have given everything to make that possible. And today we are here to celebrate. And this chariot is just phenomenal. This temple, this annual chariot. There's வணக்கம். இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் விநாயகர் கோயிலில் தேர்திருவிழாவில் இங்கே பூத் போட்டிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்னா பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து ராஜயோகா தியானத்தை படிப்பிக்கிறவர்கள், இலவசமாக அந்த வகுப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள். உலகத்தில் உள்ள எல்லாருமே, முக்கியமாக எங்களை தமிழ் சமூகம் வந்து பல இன்னல்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடந்த கால கவலைகள் அதில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நல்ல நிலைக்கு வரணும் என்ற ஒரு சமூக சேவை செய்கிற நோக்கத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டு வாரோம். இதில் முக்கியமான விஷயம் ராஜயோகம்னா என்னன்றதை அறிஞ்சு கொள்ள வேணும். ராஜயோகம்ன்றது ஒரு வாழும் கலை. வாழும் கலை என்றால் இந்த நாங்கள் வாழுறதுக்கு ஏன் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் சூழல் எப்படி இருந்தாலும் சில வேளை அவர்களுக்குள்ள கவலைகள் இருந்தால் அவளால் சந்தோஷம் இருக்க முடியாது இல்லையா? அப்போ அவர்களுக்கு சூழல் நல்லா இருக்குது, ஆனால் அவர்களுக்கு வருத்தமாக இருந்தால் என்ன செய்கிறது? அவர்களுக்கு வசதி இல்லைன்னா என்ன செய்கிறது? உறவுகள் சரியில்லைன்னா என்ன செய்கிறது? ஏன் அப்படியெல்லாம் சூழ்நிலை வருகுது? அப்போ பொதுவாக சொல்லுவோம், இதெல்லாமே எல்லாமே நீங்களாம் உருவாக்குறீங்கள்ன்றது. அது இன்னொரு வழியில் சொன்னால் கர்மம்னு சொல்லுவோம், அல்லது கர்ம கணக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அது சில பேருக்கு கர்மம்ண்டா இல்லை கர்ம கணக்கண்டா என்னென்றே தெரிகிறேன். அவன் நினைக்கிறார்கள் அது
இப்போ போன பிறப்புலேருந்து வந்தால் நாங்கள் ஒன்றும் செய்யலான்னு நினைப்பார்கள். அதல்ல, கர்மம்ன்றது உண்மையிலே செயல். உங்களுடைய செயல் சரியாகணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணும்? முதல் விஷயம் வந்து உங்களுடைய எண்ணங்கள் சரியாகணும். அப்போ எண்ணங்கள் சரியாகணும்னு சொன்னால் என்ன? உங்களை பற்றி அது என்ன, யார் எண்ணங்களை உருவாக்குறது, ஏன் இப்படியான எண்ணங்கள் வருது, ஏன் சில எண்ணங்கள் தூண்டப்படுது, சில ஏன் எண்ணங்கள் வெறுப்பாகுது, ஏன் அன்பாக இருப்பதில்லை என்று எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அப்போ அதுக்கு முதல் விஷயம், முக்கியமான விஷயம் என்ன? உங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்வது. ஆன்மீகத்தில் முக்கியமாக அறிஞ்சு கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களை அறிஞ்சு கொள்கிறேன்டா நீங்கள் வந்து இந்த உடலில் ஒரு ஆத்மா வாழுது. அந்த ஆத்மா தான் நீங்கள். அந்த ஆத்மா ஒரு அழியாத உயிர் உள்ள சக்தி. அந்த சக்தி என்ற பொழுது அழியாத சக்தி. அந்த சக்தியினுடைய உண்மையான குணம் என்ன? அன்பு, அமைதி, சக்தி, பேரானந்தம், தூய்மை. இந்த குணங்கள் எல்லாமே உங்களுடைய குணங்கள் என்றதை நீங்கள் உணரணும், அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவ நிலையில் எண்ணங்களை உருவாக்குற பொழுது அந்த எண்ணத்தை நீங்கள் சரியாக உருவாக்குறதுக்கான விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அதை உருவாக்குறேன்னா முதல் உங்களை அறிஞ்சு அடுத்ததாக இறைவனையும் அறிஞ்சு கொள்ளணும். இறைவன் தான் உங்களுக்கு ஆதாரம். சரியா? உடலுக்கு உறவுகள் ஆதாரம் இருக்கிற மாதிரி இந்த ஆத்மாவுக்கு உறவுகள், இறைவன் பரமாத்மா ஆதாரமாக இருப்பார். அவரை அறிஞ்சு கொண்டு அவரை நினைவு செய்வது தான் தியானம். அதான் ராஜ யோகம். அதன் மூலம் நீங்கள் சக்தி உள்ளவர் ஆகிறீங்கள், நல்ல குணங்கள் வருது, நல்ல செயல்களை செய்கிறீங்கள், உங்களை வாழ்க்கையே மாற்றுறீங்கள். அந்த வாழ்க்கையை மாற்றுறீங்கன்னா உறவுகளை மாற்றுறீங்கள், உலகத்தையே மாற்றுறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுறீங்க. அதை அறிஞ்சு கொள்ளுங்க. நல்ல விஷயம். நன்றி. எல்லோரும் வாங்க, வந்து சேருங்க. இந்த இடம் வந்து ஸ்காபரோவில் மிட்லண்ட் ப்ரோக்ரஸில் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணலாம், அறிஞ்சு கொள்ளுங்க. ஓம் சாந்தி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி தண்ணி பார்த்துலாம் போகுது. நீங்கள் தள்ளி நில்லுங்க. ரூட்டில் நிறைய பேருங்க அந்த ஊரில் நகைக்கடையில் இறுதி வச்சு போட்டு சாமான் வாங்காமல் போடுவாங்க. இவ்வளவு தான் கொடுப்பாங்க. அந்த கணக்கு தான். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி உறவுகளே, இப்பொழுது தேர் இருப்பிடத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த காணொளி டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்திலே இடம்பெற்ற தேர் திருவிழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.